வணக்கம் தோழர்களே. இந்த வீடியோல நம்ம ஒரு கற்பனை கதைய பார்க்க போறோம். பண்டைய காலத்துல விதர்ப்ப நாடு அமைந்திருந்தது. அந்த நாட்டுல கௌஷிக் என்னும் பிரம்ம வித்யானானி ஒரு பெரிய ஆசிரமத்தை நடத்தினார். அவரது குருகுலத்துல பல்வேறு நாடுகளிலிருந்து வந்த இளவரசர்கள் கல்வி கற்க வந்தனர். யானை ஏற்றம், வில்வித்தை, குதிரை பாகை, நெறிமுறை, சாஸ்திரம் என அனைத்திலும் அவர்கள் தேர்ச்சி பெற்றனர். அந்த குருகுலத்தில் முக்கியமாக விதர்ப்ப நாட்டின் இளவரசன் ராஜமார்த்தாண்டன், மாலவ நாட்டின் இளவரசன் விக்கிரமசேனன், அஸ்தினாபுரத்தின் சத்தியவிரதன் ஆகியோர்கள் இருந்தனர். இவர்கள் அனைவரும் 18 ஆண்டுகள் முழுவதும் கற்றுக்கொண்டு கௌஷிக் முனிவரின் மனதுக்கு ஏற்ற மாணவர்களாக வளர்ந்தனர். 18 ஆண்டுகள் முடிந்த நிலையில் கடைசி நாளன்று கௌஷிக் முனிவர் ஒன்று கூறினார். நான் ஒரு தேர்வு வைக்கப் போகிறேன். என் தேர்வு முடிவுகளில் முதன்மை பெற்ற இளவரசனுக்கு பரிசாக நான் ஒரு அதிசயமான பொருளைத் தரப்போகிறேன் என்றார். தேர்வும் நடத்தப்பட்டது. முடிவில் முதன்மை பெற்றவர் இளவரசன் ராஜமார்த்தாண்டன். அவருக்கு கொடுக்கப்பட்ட பரிசு யாரும் எதிர்பாராத ஒன்றாக இருந்தது. ஆம், முனிவர் அவனுக்கு ஒரு மரக்குதிரையை பரிசாக வழங்கினார். ஆனால் அது சாதாரண குதிரை அல்ல, மாயக் குதிரை, பறக்கக்கூடியது. இதில் 3 பொறிகள் உள்ளன. ஒன்று பறக்க, ஒன்று வட்டமிட, மற்றொன்று தரையில் இறங்க என்று முனிவர் கூறினார். ராஜமார்த்தாண்டன் அந்த மாயக் குதிரையில் ஏறி கௌஷிக் முனிவரின் பழைய தோழர் வரகு முனிவர் வாழும் காட்டை நோக்கி புறப்பட்டார். வானில் பறக்கும் மரக்குதிரையை பார்த்த மக்கள் ஆச்சரியத்தில் வாயை திறந்து பார்த்தனர். 4ஆம் நாள் காலையில் வரகு முனிவரின் ஆசிரமம் அடைந்தார் இளவரசன். வரகு முனிவர் மகிழ்ச்சியுடன் வரவேற்று உணவு கொடுத்து ஓய்வெடுக்கச் சொன்னார். பின் அவர் ஒரு பரிசு கொடுத்தார். ஒரு மாயக்கிளி. இந்த கிளி பேசும். உலகில் எங்கே என்ன நடக்கிறதென்று சொல்லும். அந்த கிளியின் உதவியுடன் இளவரசன் அடுத்த பயணத்திற்கு தயாரானார். வரகு முனிவர் மேலும் ஒன்றை கூறினார். 1200 கல் தொலைவில் பச்சை கூம்பாச்சி காட்டில் ஒரு அறிவாளி இருக்கிறார். அவர் பெயர் பிருங்கி முனிவர். அவரும் உனக்கு உதவுவார் என்றார். மாயக்குதிரை பறந்து வந்த காட்டை அடைந்தது. அந்த காட்டை நெருங்கியது. பிருங்கி முனிவரும் இளவரசனை மகிழ்ச்சியுடன் வரவேற்றார். அவர் ஒரு செய்தியை பகிர்ந்தார். பக்கத்து மேரு நாட்டில் நடந்த சுயம்வரத்தில் ஒரு அரக்கன் திடீரென நுழைந்து எல்லா இளவரசர்களையும் வீழ்த்திவிட்டு இளவரசி மேகவல்லியை அபகரித்துச் சென்றான் என்றார். அந்த அரக்கனின் பெயர் காந்தசேனன். அவன் மிகவும் சக்தி வாய்ந்தவன். ஆனால் அவனுடைய பலம் அவனுடைய இடக்கண்ணில் உள்ளது என்று ஒரு மந்திர கைத்தொடியை கொடுத்தார். இதை கையில் பிடித்து எதிரியை நோக்கி வீசினால் அது நேராக அவனை தாக்கும் என்றார். ராஜமார்த்தாண்டன் கிளியிடம் கேட்டான், இளவரசி எங்கே இருக்கிறாள் என்று. தெற்கு கிழக்கே உள்ள சிவலிங்க மலை என்ற மலையில் காந்தசேனன் அவளை பூட்டி வைத்திருக்கிறான் என்று கிளி பதிலளித்தது. மாயக்குதிரை பறந்து அந்த மலையை கடந்தது. ஒரு பரபரப்பான தருணத்தில் சிவலிங்க மலையின் கீழே இறங்கியது. அங்கே காத்திருந்தான் காந்தசேனன். போரை தவிர்க்க முயன்ற ராஜமார்த்தாண்டன் இளவரசியை விட்டுவிடு என்று கேட்டான். அரக்கன் சிரித்தான். இளவரசனை தாக்க ஆரம்பித்தான். ஆனால் ராஜமார்த்தாண்டன் மந்திர கைத்தடியை எடுத்து பறக்கவிட்டு நேராக இடக்கண்ணை தாக்கினான். அரக்கன் துடிதுடித்தான், வீழ்ந்தான். இளவரசன் அவனை வெட்டி வீழ்த்தினான். இளவரசி மேகவல்லிக்கு அவனை பார்த்ததும் விழிகள் விரிந்தது. அன்பும் மகிழ்ச்சியும் வந்தது. இருவரும் தங்கள் சொந்த நாடான விதர்ப்ப நாட்டிற்கு மாயக்குதிரையில் பறந்தனர். அங்கு முப்பெரும் முனிவர்களான கௌஷிக், வரகு, பிருங்கி வந்தனர். அரசரும் அரசியரும் இளவரசர்களும் வந்தனர்.
அவர்களுடைய திருமணம் மிகவும் விமரிசையாக நடைபெற்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் நீங்க எங்க வீடியோஸ பார்க்க மறக்காம லக்ஷிதா டேல்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.